சென்னை கொரட்டூர் சுவாசபுரியில் அமைந்துள்ள அருள்மிகு சமத்துவ ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் திருக்கோவிலில் சிறப்பு சண்டியாகம் நடைபெற்றது. ஆலயத்தின் நிர்வாக தலைவர் சாணக்கியா அவர்களின் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்து தர்மாத்திர சமிதி டிரஸ்ட் அரங்காவலர் ஆர் கோபால்ஜி கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு உணவு வழங்கினார். டிரஸ்டின் சென்னை மாவட்ட தலைவர் ஸ்ரீபதிஜி மற்றும் கோவிந்தராஜன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் சண்டியாகத்தில் கலந்து கொண்டு வெங்கடேச பெருமாளின் அருளையும் ஆசியையும் பெற்றனர். இதுகுறித்து கோவில் நிர்வாகி மார்க்கப்பந்து செய்தியாளர்களிடம் கூறுகையில், சுமார் 40 வருடங்கள் பழமையும் பெருமையும் வாய்ந்த இந்த திருத்தலத்தில் உள்ள பெருமாளின் பெயர்க்கேற்ப சாதி மத பேதமின்றி இக்கோயிலில் அப்பகுதி மக்கள் தரிசித்து வருகின்றனர். எங்கள் ஆலய நிறுவன தலைவர் மறைந்த திரு சந்திரமோகன் அவர்களின் நல்லாசியுடன் நடைபெறும் நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வேதாச்சலம் மற்றும் நிர்வாகிகள் இணைந்து சிறப்பு சமத்துவ அன்னதானத்தை துவக்கி வைத்தோம். மேலும் நாளை சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற உள்ளது. இதில் பக்த கோடிகள் கலந்து கொண்டு இறைவனின் ஆசையை பெற வேண்டும் என ஆலய நிர்வாகிகள் குழு சார்பில் கேட்டுக் கொள்கிறோம் என தெரிவித்தார். நிகழ்ச்சியில் கோயில் நிர்வாகி ஆறுமுகம் மற்றும் குருக்கள் காந்தி உட்பட பலர் கலந்து கொண்டனர். அருள்மிகு ஸ்ரீ சமத்துவ வெங்கடேச பெருமாள் கோயில் கொரட்டூர் சென்னை என்பது. இந்த ஆலயம் கடந்த 40 ஆண்டுகளுக்கு முன்பு சிறிய குடிசையாக பெருமாளை வைத்து வழிபட்டு வந்த நிலையிலே பொதுமக்கள், இந்த ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் தொழிலதிபர் டி சந்திரமோகன் ஆன்மீக கொடைவள்ளல் அவர்களுடைய பெரிய முயற்சியால் இந்த ஆலயம் படிப்படியாக உயர்ந்து கடந்த ஆண்டு 23/10/2025 அன்று விமரிசையாக கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த ஆலயம் அந்த கும்பாபிஷேக தினத்தை முன்னிட்டு நாளை 11/10/2025 கொண்டாடப்பட இருக்கிறது. அதனை ஒட்டி இன்று 10/10/2025 இன்று சண்டி பூஜை சிறப்பாக நடைபெற்றது. இந்த ஆலயத்திற்கு சமத்துவ பெருமாள் ஆலயம் என்ற வார்த்தையை மறைந்த ஆன்மீக கொடைவள்ளல் தொழிலதிபர் ஸ்ரீ டி சந்திரமோகன் ஐயா அவர்களால் பெயர் வைக்கப்பட்டது. காரணம், இந்த ஆலயத்திற்கு வருபவர்கள் ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் என்ற காரணத்தை கொண்டு இந்த ஆலயத்துக்கு பெயர் வைக்கப்பட்டது. இந்த நிலையிலே இந்த ஆலயத்திற்கு வரும் பொதுமக்களும் பக்த கோடிகளும் தாங்கள் நினைத்தது இங்கு வந்து சென்றால் நடக்கிறது என்ற நம்பிக்கையோடு இந்த ஆலயத்திலே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள், ஆதரவு தருகிறார்கள். இன்று நாளை நடைபெற இருக்கின்ற 11/10/2025 கும்பாபிஷேக தினத்தை முன்னிட்டு இன்று நடைபெற்ற பூஜையில் சண்டி ஹோமத்தில் கோபால்ஜி ஆர் கோபால்ஜி அவர்களும் ஸ்ரீபதி ஐயா அவர்களும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இந்த பூஜையில் கலந்து கொண்டு அன்னதானத்தையும் தொடக்கி வைத்து சென்றிருக்கிறார்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பக்தர்களுக்கு மட்டும் நன்றி மேற்படி ஆலயத்தில் சிறப்பாக நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த மரியாதைக்குரிய சந்திரமோகன் ஐயாவின் குடும்பத்திற்கு நன்றியும், இந்த ஊர் பொதுமக்களின் சார்பாக இந்த ஆலயம் மேலும் மேலும் சிறப்பாக வளர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு நாங்களிடமிருந்த ஆன்மீக பக்தர்களுக்கு அனைவருக்கும் வருகை என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.